ஏய் என்னடா பண்ற? இந்த சைடு இந்த ஸ்க்ரூ செட் ஆகல தல. டைட் பண்ணு. இது கூட சரியா இருக்குமா? ம். ம். அப்பா என்ன வெயில். அங்க பாரியா? ஓ மை வைஃப். என் முண்டாட்டி என்ன கலர் ட்ரெஸ் போட்டாலும் அழகா இருக்காயா. சார் வேலையை பாருங்க. நீ பாருப்பா. நம்ம பார்க்கணும்னே இங்க நிக்கிறாயா. ஏன் வீட்டுல வேற இடமா இல்ல? என்ன எதுக்கு பல்ல பல்ல காட்டிட்டு இருக்க? மேடம் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை மேடம். சும்மா இதை எப்படி டைட் பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்கேன் மேடம். சாமி கருவறையில தான் இருக்கணும், தூக்கி வீட்ல வச்சுக்க முடியாதுல்ல. அதே மாதிரி தான் கலெக்டர்னா வந்தோமா வேடிக்கை பார்த்துமா 4 வார்த்தை பேசணுமா போணுமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு வீரா, யாரை பார்த்து எல்லாம் என்ன பேசிட்டு இருக்கீங்க? அவங்க சிங்கிள்னு யார் சொன்னா? அவங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது. என்ன கல்யாணம் ஆக போதா? அப்படின்னா சந்தோஷம்தான். பார்க்க அழகா லட்சணமா இருக்காங்க, படிச்சு பெரிய பதவியில இருக்காங்க. 2வது கல்யாணம்னா என்ன குறைச்சல்? மாப்பிள்ள நீ நானு போட்டி போட்டு வருவாங்க. ஆமா, முத புருஷன் என்ன பண்றாரா? கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கான். என்னடி துபாய் போயிட்டு வந்த மாதிரி சொல்ற? அதனாலதான் இவங்க அவனை தள்ளி வச்சிருக்காங்க. ஆமா, 2வதா கல்யாணம் பண்ண போற மாப்பிள்ளை யாரு? அது வேற யாரும் இல்ல, நான் தான். இவன் ஏன் திரும்பி வந்தான்? என்னப்பா ஏன் இங்க நிறுத்தின? இல்ல பாப்பாவை கொல்லணும்னு நினைக்கிறவன் தான் கடத்த போறேன்னு கால் பண்ணி சொல்லிட்டா பண்ணுவான். ஆமாப்பா, சொல்லிட்டு செய்யறதுக்கு அவன் என்ன முட்டாளா? ஆனா ஏன் இப்படி பண்றான்? என்னமோ தப்பா இருக்குடா. அப்படி சொல்றதா இருந்தாலும் வீராக்கு தானே ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கணும். வீரா கோயில்ல இருக்கிறா, அவளுக்கு எதுவும் தெரியல. அப்ப யாருக்கு ஆபத்தா இருக்கும்? தெரியலையே. மாறேன். சொல்லுப்பா. அப்பா பொம்மை எடுத்து பாப்பா கூட விளையாண்டுக்கிட்டு இருங்க. நான் வர்ற வரைக்கும் அவளை விட்டு 1 இன்ச்சு நவராதீங்க. எங்களை தவிர தப்பா வேற யார் வந்தாலும் சரி முடிச்சிருங்க. சரிப்பா.
பாப்பா கனிமா என்ன தாத்தா? செல்லம், நான் சொல்ற வரைக்கும் எங்கேயும் போகக்கூடாது. இங்கே தான் விளையாடணும். சரியா? சரி, அந்த பாலை வச்சுக்கிட்டு அங்கேயே விளையாடு. லேட் ஆகல, கரெக்ட் டைமுக்கு வந்துட்டேன்ல. அவனுக்கு கை இல்ல, தாலி எடுத்து நீங்களே கட்டிக்கங்க. டார்லிங், நீ வா போலாம். இன்னும் எதுக்கு இது கையில வச்சுட்டு? இந்தாடா கட்டிக்க, வா வா. டே பங்காளி, நீ ஆட்டோ பிடிச்சி வந்துடுறா. கையை விடு. யாராச்சும் இருக்காங்களா? யாரும் இல்ல. அவமானப்பட்டாலும் தெரியாது. ஏய், எதுக்கு இப்ப இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? நான் உனக்கு ஹெல்ப் பண்ணனா, என்னை காப்பாத்துன்னு சொன்னா என்ன? இப்படி எல்லாம் பண்ணி சிம்பத்தி கிரியேட் பண்ணி என் கூட சேர்ந்துடலான்னு பாக்குறியா? அதெல்லாம் கனவுல கூட நடக்காது. மேடம் மேடம் மேடம், கொஞ்சம் பொறுங்க. நீங்க ஒண்ணு என் கூட சேரலாம் வேணாம். நீங்க இப்ப இருக்கிற மாதிரி எப்பவும் சிங்கிளாவே இருங்க. அதுக்காக நீங்க அவமானப்படுறதெல்லாம் என்னால வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. என்ன இருந்தாலும் உங்க கூட நான் ஒரு காலத்துல வாழ்ந்திருக்கேன், உங்களை லவ் பண்ணிருக்கேன். அதெல்லாம் உண்மைதானே? நீ வேண்டான்னு நான் தான் ஒதுங்கி போயிட்டால, அதுக்கப்புறமா எதுக்கு தேவையில்லாம வந்து காப்பாத்திட்டு இருக்க? ஏன்னா இப்போ நீ என் பொண்டாட்டி தானே. நான் போறேன். சரி, அப்ப இல்ல நான் சொல்ல போறேன். ஆபீஷியலி இந்த நிமிட் வரைக்கும் நீ தான் என் பொண்டாட்டி. நமக்கு இன்னும் டைவர்ஸ் ஆவலையே. அது வரைக்கும் உன்னை யார் அவமானமா பேசினாலும் விட மாட்டேன். அப்படி பேசிட்டு இருக்கிறத வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா நான்லாம் வாழ்றதே வேஸ்ட்.